ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாவு தெரியுதுங்களா? நான் லாஸ்ட் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கல நீங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 3 வாழைப்பழம் எடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் இருந்தால் போட்டுக்கலாங்க. என்கிட்ட தேங்காய் துருவல் இல்லை, அதனால் நான் ஒரு பல்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு 5 ஸ்பூன் நான் மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ மாவு போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும், அதனால் நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேங்க ஸ்வீட்னஸ்க்கு. வாழைப்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பாப்பா அவங்களாம் சாப்பிட்றனால நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உருட்டிட்டு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா நான் பாப்பாங்களுக்குலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பால் ஊற்றி உள்ள நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.